ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. கம்பு இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கம்பு இட்லிக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். முழு கம்பு எடுத்து வச்சுருக்கேன். முழு கம்பு 3 கப்பு. ரெகுலராக யூஸ் பண்ணுற இட்லி அரிசி 1 கப்பு. கம்பு அரிசி எல்லாம் ஒரே கப்பில் தான் அளக்கணும். அதே கப்லேயே அரை கப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்துக்கு பதில் வெள்ளை உளுந்து வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றாவே ஊற போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கம்பு சேர்த்துக்கலாம். உங்கள் கிட்டே உடச்ச கம்பு தான் இருக்குன்னா தாராளமாக அதை கூட எடுத்துக்கலாம். ஆனால் அதை நிறைய தடவை நீங்கள் கழுவாதீங்க. ஏன்னா அது ஏற்கனவே தூளாக இருக்கிறதுனால அப்புறம் எல்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். ஆனால் தாராளமாக அதையும் பயன்படுத்தலாம் நாம். இப்போ கம்பு சேர்த்தாச்சு. இட்லி அரிசி எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 3 தடவை கழுவிட்டு காமிக்கிறேங்க. கம்பு அரிசி பருப்பை எல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. நம்ம இட்லி மாவு தோசை மாவு அரைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா திக்காகவே அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கிரைண்டர் மிக்ஸி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. நம்ம ஊற வச்சதை நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ அரைச்சிடலாம். ரெகுலராக இட்லி தோசை மாவு அரைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். கம்பு இட்லி மாவு சூப்பராக அரைச்சி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம ரெகுலர் இட்லி தோசை மாவு எப்படி புளிக்க வைப்போம் ஓவர் நைட்டு, அந்த மாதிரி புளிக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 8 மணி நேரமாவது நல்லா புளிக்கணுங்க. அப்போ தான் இட்லியோட டேஸ்ட்டு டெக்ஸ்சர் கரெக்டாக வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சாச்சு, உப்பு கலந்து வச்சாச்சுங்க. நல்லா புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. கம்பு தோசை மாவு நல்லா புளிச்சு வந்திருக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெட்டியாக இருந்தால் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம ரெகுலராக இட்லி வைக்கிற மாதிரி தான் இப்போ இதை வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. நல்லா பொங்கி வந்திருக்குங்க. கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலராக இட்லி வைக்கிற பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை இட்லி பிளேட்டில் ஊற்றிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இட்லி பிளேட்டில் ஊற்றிக்கலாம். இட்லி பிளேட் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எண்ணெய் தேய்க்கிறதா இருந்தாலும் தேய்ச்சிக்கோங்க. இப்போ இட்லியை ரெகுலராக ஊற்றுற மாதிரி ஊற்றிடலாங்க. ரெகுலராக நம்ம இட்லி வேக வைக்கிற டயத்தில் வேக வச்சுட்டு காமிக்கிறேங்க. அருமையாக நம்மளோட கம்பு இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக வெந்திருக்குங்க. ரெகுலராக நம்ம வேக வைக்கிற டைம் தான். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. சத்தான சுவையான கம்பு இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நீங்கள் எது வேணால் தொட்டு சாப்பிட்லாம். காரசாரமான பூண்டு சட்னி வச்சுருக்கேன். ஏன்னா இதில் உப்பு மட்டும்தான் இருக்குது, காரமெல்லாம் இல்லை. அதனால் இது மாதிரி காரசாரமாக தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்லி பொடி இதுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குமோ, உங்கள் வீட்டில் எது இருக்கோ நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக நம்மளோட கம்பு இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் நிறைய இரும்பு சத்து நார் சத்து இருக்குங்க. அப்புறம் நாம் சேர்த்த வெள்ளை உளுந்து சேர்க்கலை, கருப்பு உளுந்து தான் சேர்த்துருக்கோம். அதனால் அதுலேயும் நார் சத்து இருக்குங்க. சத்தான சுவையான கம்பு இட்லி குழந்தைங்களுக்கு தவறாமல் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. கம்பு சாதம் சாப்பிட்லன்னா கூட இட்லி தோசை எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். அதனால் தவறாமல் செஞ்சு கொடுங்க. என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.